வாங்க கவிதா, தைரியமா பேசுங்க. பட்டிமன்ற உலகின் சூப்பர் ஸ்டார் நடுவர் அவர்களே, இதெல்லாம் அவசியமா? எனக்கு நாம வாங்குற 5க்கு 10க்கும் ஒரு விளம்பரம், அதுதான் சொன்னேன். 2 அடிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற இனிய சகோதர சகோதரிகளே, டை அமைப்பின் நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, டை அப்படின்னாலே கட்டுவது அல்லது இணைப்பது அப்படின்னு தானே அர்த்தம். ஆமா, அப்படி அந்த மாதிரி கட்டுறது, இணைக்கிறது. இந்த உலகத்தையே இணையத்தால் இணைப்பது சமூகம், ஆனால் இதயத்தால் இணைப்பது குடும்பம். அப்ப எது பெஸ்ட்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. குடும்பம் தான். தீர்ப்புக்கு ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. அதான் சொல்லிட்டேன், உங்க அணியில் அவ்வளவு பேர் தீர்ப்பு சொல்றீங்க. சேஷாத்ரி ரொம்ப சூப்பரா பேசினாரு. ஆனா அவர் அளவுக்கு அவங்க மாமியாருக்கு விவரம் பத்தல நடுவர். பத்தல இல்லாட்டி இவருக்கு பொண்ணு கொடுத்துருப்பாங்களா? இதெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடிலாம் அந்த அம்மா யோசித்திருக்கணும். அவங்க எவ்வளவு அப்பாவியா இருந்தா, எவ்வளவு வெள்ளந்தியான மனுஷியா இருந்தா, கொடுத்ததுக்கு அப்புறம் யோசித்திருக்காங்க பாருங்க. அந்த விதத்துல சேஷாத்ரி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவர் வேற சொன்னாரு, நீங்கெல்லாம் அங்கே உட்கார்ந்திருந்தாலும் பேசுவதற்கு இந்த பக்கம் தான் வர வேண்டும், வரலாம் வா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிருக்கிறார். நாங்கள் இந்த பக்கம் வந்து பேசினாலும் கடைசியில செட்டில் ஆகுறது அந்த பக்கம் தான். 2 பேருமே முடிவு பண்ணிடுவீங்க போல சார். வீடு அப்படிங்கிறதே, விடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் முதநிலை நீண்ட தொழில் பெயர் தமிழ்ல. அப்ப நம்மளுடைய சோகங்களை, துயரங்களை, சோகங்களை எல்லாம் விடுவதற்கான ஒரு இடம் தான் வீடு. உங்களுடைய தொழில் இடத்துல உங்க சோகங்களையோ துயரங்களையோ நீங்க விடவே முடியாது, அதை வீட்டில் மட்டும்தான் விட முடியும். அப்புறம் நிறைய பயங்கரமா பேசினார். லட்சிய வெறி கொண்ட இளைஞன் இவர் தான். பிளட் டெஸ்ட். ஆமா, எங்க ஊர்ல நாய் கடிச்சா வெறி பிடிக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வெறி அதான் சார். இல்லம்மா, அவருக்கு அப்படி இல்லம்மா, இல்ல, நல்ல பிள்ளை. லட்சிய சிந்தனைன்னு சொல்லுங்க. அது என்னங்க லட்சிய வெறி, கொலை வெறி. இதுல பறப்பதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் கையில் இருப்பதை இழந்துதான் ஆக வேண்டும். தப்பு இல்லைங்க, கையில் இருப்பதை இழந்தால் தான் பறக்க முடியும். ஆனால் சிறகுகளையே நீங்கள் தொலைத்து விட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது. சிறகு என்பது குடும்பம். உங்க குடும்பத்துக்காகத்தான் உங்க லட்சியம், உங்க கொள்கை, உங்களுடைய குறிக்கோள் இருக்க வேண்டுமே தவிர அதையும் விட்டுட்டு நீங்க எங்க போக முடியும்? விமானம் பார்த்தீர்களா? அவ்வளவு உயரத்தில் பறக்கிறது, இவ்வளவு தூரத்தில் பறக்கிறது, பெரிய பைனாக்குலர் வந்து பார்க்காத பட்டம் பறக்கிறது அப்படின்னு கவிதையா பேசுறாரு பாரதி ராஜா மாதிரி. நான் கேட்கிறேன், எவ்வளவு தூரத்தில் ஒரு விமானம் பறந்தாலும் அதுக்கு ஃபியூவல் போடுறதுக்கு பூமிக்கு வந்து தானே ஆகணும். அதுதாங்க குடும்பம். ஏடிசி இருக்குல்ல, லோன் வாங்கி ஒரு தொழிலை தொடங்கிட முடியுமாங்க? எங்க அணியில் அவங்க தான் அழுதுட்டு போனாங்க. லோன்னு எதுக்குங்க பேர் வச்சாங்க? லோன்னு நம்மளை அலைய விடுறதுனால தானே அதுக்கு பேரே லோனு. இங்கிலீஷ்காரன் இதெல்லாம் யோசிச்சு தான் வச்சிருக்கான். அது கூட பரவாயில்ல நடுவர்களே. செகண்ட் கார்ல ஒரு கார் வாங்கி வச்சிருக்கிறோம், இப்பதான் பழகுறோம், அதனால எல் போட்டு வச்சிருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறார், லோன்ல வாங்கினீங்களா, எல்லுன்னு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாரு. நீங்க வீட்டை காலி பண்ணிருக்கமா, வேற ஏரியாவுக்கு போங்க. எங்க போனாலும் இந்த சமூகம் எதிர்த்து வீட்டுல இருந்து உட்கார்ந்து இருக்கு நடுவர் அவர்களே. வேற எங்க போறது இவங்களை தாண்டி? இல்ல, நண்பர்கள் பெரியவர்களுடைய அறிவுரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் நீங்க செய்யறதா இருந்தா நல்லதோ கெட்டதோ நீங்களே செய்யுங்க. வாழ்வோ தாழ்வோ அது நமக்குள்ளே முடிஞ்சு போட்டோம். இன்னொருத்தட்ட போய் அறிவுரைன்னு கேட்டீங்கன்னு வைங்க, ஆளினால் அழகுராஜா நம்ம ஊர்ல 1000 பேர் இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சது தெரியாதது அம்புட்டையும் கொண்டு வந்து நம்மகிட்ட தான் கொட்டுறாங்க நடுவர். ஒருத்தன் இப்படிதான் கோழி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நண்பர்கிட்ட போய் ஐடியா கேட்டிருக்கான். ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலாம்னா, ஆரம்பி, எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஊர்க்காரங்க மட்டும்தான் தெரியுங்கிறத தெரியும்னு சொல்ல மாட்டாங்க, தெரியாதுங்கிறது தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது அட்ரஸ் கேட்டாலே தெரியும். ஆரம்பி மாப்பிள்ளை அவனை கிளப்பி விட்டு 100 கோழி வாங்கி வச்சுட்டு இவன்ட்டு ஐடியா கேட்டிருக்கான். நீ ஜெர்மானிய முறைப்படி சூப்பராக வளர்ந்துரும் இவராக ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. 1 வாரம் கழிச்சு நண்பர் வந்திருக்காரு, அப்படியே சோகமா, என்னாச்சு? 50 கோழி செத்து போச்சு அப்படின்னு இருக்காரு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சைனா முறைப்படி அங்கே மக்கள் தொகையை பெருகிற மாதிரி கோழியும் பெருகுன்னு ஐடியா கொடுத்துருக்காரு. அடுத்த 1 வாரத்தில் அப்படியே சோகமாக வந்திருக்காரு. என்னாச்சு? 25 கோழி செத்து போச்சு. அப்படி இன்னும் 25 தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தியா நாட்டு கோழியை இந்திய முறைப்படி தானே வளர்க்கணும், அதே மாதிரி வளர்ன்னு அனுப்பி விட்டுருக்காரு. அடுத்த வாரம் சோகமாக வந்திருக்காரு. என்னாச்சு? எல்லா கோழியும் செத்து போச்சு. அப்படியா, என்கிட்ட இன்னும் கூட 4 ஐடியா இருக்கு, பட் உங்ககிட்ட கோழி இல்லை, என்ன பண்றது? நீ வேணா இன்னொரு 100 கோழி வாங்கிட்டு வரியா அப்படின்னு இருக்காரு. இலவசமா நம்ம ஊர்ல கிடைக்கிறது அறிவுரை மட்டும்தான் சார். வாழ்ந்தாலும் நம்ம ஊர் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும்.
ஜெயிச்சா லக்கில் ஜெயிச்சுட்டாங்க, தோத்து போனா இவன் மக்கு பையங்கும். ஆனா வீடு அப்படி கிடையாதுங்க. தோத்து போய் உட்காரும் போது தோளை தட்டி கொடுத்து உன்னால முடியும், இதுக்கு முன்னாடி எத்தனை பிசினஸ்ல நீ தாண்டி வந்திருக்கிற, உன்னால முடியும்னு வீடு தான் நடுவர்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பிவிடும். யோசிச்சு பாருங்க, தோத்து போய் வீட்டுக்கு போகும்போது மடி சாய்ப்பதற்கு ஒரு ஆள் இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாங்க. அதுதாங்க குடும்பம் தருகிற ஒரு பெரிய விஷயம். இந்த சமூகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தாங்க அடுத்தவங்க முன்னேறதுல ஆசைப்படுவார். பஸ்ஸில் ஏறி நின்னீங்கன்னா, டவுன் பஸ்ஸில், முன்னாடி போ, முன்னுக்கு வா, பின்னாடி நிற்கிறவங்களாம் முன்னுக்கு வா, பின்னாடி நிற்கிறவங்களாம் கண்டக்டர் சொல்லுவார். மற்றபடி வேற யாருமே முன்னுக்கு வர்றதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. ஐயா வேற சொன்னாங்க, மச்சானை மட்டும் உங்கள் தொழிலில் சேர்த்து விடாதீர்கள் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க. மலையேற போனாலும் மச்சான் துணை வேணும்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே வச்சிருக்காங்க. சபரிமலைக்கு மாலை போட்டாலும் மச்சான் வரணும்ல. உங்க பிள்ளைக்கு நாளைக்கு காது குத்துனாலும் மச்சான் தான் வரணும். உங்க கூட பார்ட்னர்ஷிப்பா இருந்து வாங்கின பணத்தை எல்லாம் மடியில உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த மச்சான் தானே வரணும். அதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற டெக்னிக் தானே. எதுக்கு எங்க தம்பியை கொண்டு வந்து உள்ள விடுறோம்? டே மச்சான் பிசினஸ்ல எவ்வளவு உனக்கு லாபம் வந்துச்சு, அதுல பாதியை குடுறா மருமக பிள்ளைக்குன்னு ஏமாத்தி வாங்குறோம்ல. கூட்டு சரியாது, கூட்டு தொழில். நான் அப்படித்தான் நினைச்சது, கூட்டு சரியா இருக்கு. தூத்துக்குடி பக்கம் நீங்க போனீங்கன்னா முத்துக்குளிக்க போவாங்க இல்லையா, இடுப்புல ஒரு தாம்பு கயிறை கட்டியிருப்பாங்க. அதோடைய ஒரு நுனியை மச்சான்ட்ட தான் கொடுப்பாங்க. மனைவிக்குடைய தம்பி இருப்பாங்களா, அவர் கையில தான் கொடுப்பாரு. அவர் அதை பிடிச்சுக்கிட்டே நிற்பார். எந்த எண்ணத்துல தெரியுமா? அந்த தாம்பு கயிறை பார்க்கும் போதெல்லாம் தன் தங்கையின் தாலி கயிறு ஞாபகத்துக்கு வரும். அதனால ரொம்ப கவனமா இருப்பார். அதனால குடும்பத்தில் உள்ளவங்களை இணைத்து கொண்டோம் என்றால் தொழில் முனைவோர் என்பது தொழில் இணைவோராக இன்னும் வளரும். நீங்க சிவகாசி பக்கம் வந்தீங்கன்னா வெளியில இருந்து ஆளே எடுக்க மாட்டாங்க. கணவன் மனைவி, அவங்க பிள்ளைங்க, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பான்னு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 பேர் உழைத்து தான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கி இருப்பார்களே தவிர அடுத்தவங்களை உள்ள கொண்டு வந்து பெரிய பிரச்சனை சார். தீபாவளிக்கு முந்தின வாரம் 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. லீவுக்கு போனவன் தான், உண்மையா இல்லையா? அட்வான்ஸோடு அப்படியே போயிடுவாங்க. இன்னும் சில வேலைக்காரங்களை என்னைக்காவது ஒரு நாள் கோபத்தில் திட்டிட்டீங்கன்னு வைங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னா அடுத்த வாரமே நமக்கு யார் எதிரி, அவன் கடவாசலில் உட்காந்து காலாட்டிட்டு இருப்பான். போன வாரம் என்னை திட்டினேல, இப்போ இந்த கடையில் சேர்ந்துட்டு அணி மாறிடுவாங்க நடுவர்களே. நாட்டிலே அணி மாறும்போது இந்த தொழிலில் மாற மாட்டாங்களா? ஆனால் குடும்பம் ஒருபோதும் நமக்கு துரோகம் செய்யாது. எந்த பாடுபட்டாவது நம்ம முன்னேற்ற வேண்டும் என்றுதான் ஒரு குடும்பம் நடுவர் அவர்களே, வழக்கமாக பட்டிமன்றங்களில் சொல்கிற ஒரு விஷயம்தான், ஒருத்தர் தொழிலில் ரொம்ப பிரச்சனையாகி நொந்து போய் இனிமேல் வாழவே முடியாதுன்னு ஒரு சோகத்தில் இருக்கும்போது மனைவிட்ட சொன்னார், எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. மனைவி கேட்டாங்க, எப்படி சாகலான்னு நினைக்கிறீங்க? என்னம்மா இப்படி கேட்குறேன்? இல்லை எப்படி சாகலான்னு நினைக்கிறீங்க? இல்லை விஷம் குடிச்சு சாகலான்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லையா? கடலில் குதிச்சு சாகலாம், வேற கயிறை மாட்டி சாகலாம். படக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க இந்த உலகத்தில் சாகிறதுக்கே 3 வழிகள் இருக்கும்போது நீங்கள் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்காதா என்று அந்த அம்மா கேட்டாங்கன்னா, நாம் வெற்றி கொள்ளும் போது பொறாமை இல்லாமலும் நாம் தோல்வி அடையும் போது அடுத்த படி எடுத்து வைப்பதற்கு ஆதாரமாகவும் இருப்பது குடும்பம் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. இந்த தலைப்பில் தோல்வி வரும்போது தோள் கொடுப்பது குடும்பம். வெளியில் இருக்கிறவன் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்க மாட்டான். வேலையாட்களையே நீங்கள் நம்ப முடியாது. சரியான திசையை தெரிவு செய்து போகும்போது கூட வர்றவனை அவ்வளவு நம்ப முடியாது. குடும்பம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்ன நீங்கள் குடும்பத்தை குறைச்சி பேசுகிறீங்க அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைவு பேச்சாளர்கள் 2 பேர். சண்முகம் யார் அப்படின்னா, நான் சொன்னால் எப்படி புரியும்? அவர் வணக்கம்னு சொன்னால் தான் புரியும். வாங்க சண்முகம். எல்லோருமே இதுதான் பிறந்ததற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகிலே வாழ பிறந்தவர்கள் தொழில் முனைவோர் மட்டும்தான். தொழில் முனைய வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் அன்பு வணக்கம். நடுவரையா சொல்லுங்க. பொதுவா எதிர்கட்சியை எதிர்த்து தான் பேசுவாங்க. அதுவும் நமக்கு முன்னாடி இமீடியட்டா பேசின பேச்சாளரை கண்டிப்பா எதிர்ப்பாங்க. ஒரு மாறுதலுக்கு நான் கவிதா மேடத்தை பாராட்டி பேச போறேன். சிங்கம்ல மேடம் சொன்னாங்க, இதயம் வீடு, இணையம் தான் உலகம் அப்படின்னாங்க. நடுவரையா சொன்னாங்க, இன்னைக்கு காலையில தினமலர் பத்திரிகையில அவங்கள பத்தி வந்திருக்கு அப்படின்னு.
2000 பட்டிமன்றங்களை கடந்து 2017ஆம் வருடத்தில் இன்னைக்கு அவங்களுக்கு 2017வது பட்டிமன்றம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு இருக்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இணையத்தில் அவங்க பேசினதுக்கு பல லட்சம் பேர் லைக் போட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. லைக்கும் போட்டிருக்காங்க, பணமும் கொடுத்துருக்காங்க. 60 செகண்ட் அதில் 80 ஃபோன் அவங்களுக்கு வந்தது. ஏன்னா தினமலரில் போட்டிருந்தா அவங்கள பாராட்டுறதா இருந்தால் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. அத்தனை பாராட்டுக்கள் எல்லாத்தையும் இணையத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து வாங்கி கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி ஒரு முகம் உண்டு. ராஜபாளையத்தில் 15 பேரை வச்சு தையல் தொழிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர் தான் அவங்க. ஏமா இது சொல்லவே இல்லை? இந்த மேடையிலே அவங்க ஒரு ஆள் தான் பெரிய சிங்கமா இருக்கு. அப்புறம் அவங்க சொன்ன இன்னொன்னையும் நான் ஒத்துக்கிறேன். சிறகு என்பது குடும்பம், விமானம் என்பது சமுதாயம், தொழில். சிறகை வச்சுட்டு தனியா பறந்துக்கலாம், ஆனால் தொழில் என்பது விமானமாக இருப்பதால் தான் பல பேரை ஏற்றிக்கொண்டு பயணிக்க முடிகிறது. ஒண்டியா பறக்க சொல்றீங்களா? அப்புறம் முதல்ல பேசின மேடம் அவங்க கையூட்டை பத்தி ரொம்ப பேசினாங்க. கொடுத்துருக்காங்கல்ல? அவங்க கொடுத்ததுல தவறான ஒரு இடம் இருக்கு நடுவரையா. எப்படி? நியூஸ் பேப்பருக்கு மத்தியில லீஃப்லெட் வச்சு கொடுத்தாங்கல்ல, அது தெரிஞ்சா நியூஸ் பேப்பர் கேஸ் போடலாம், அது கையூட்டு தான். அப்புறம் அவங்க சொன்னாங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டை பத்தி பயங்கரமா பேசினாங்க. அது நீங்க இருக்கிற போது இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம நடுவர் ஐயா தான். ஐயா ஐயா வேணாம் ஐயா. இப்ப அவரை நீங்க மாடலா கூப்பிட்டிருந்தீங்கன்னா உங்க மருந்து நல்லதா சோதிச்சு பார்த்து நாம வர்றோம், நம்ம வர்றதுனால பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கவனிச்சு விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. நான் என்ன கீர்த்தி சுரேஷா மாடலா கூப்பிடுறதுக்கு? ரெண்டாவது, டிவி விளம்பரத்துக்கு சொத்தை விற்கணும்னாங்க. உங்களை யாரோ குடும்பத்துல தப்பா கைட் பண்ணியிருக்காங்க. ரேடியோ விளம்பரத்தை விட கம்மி, 350 ரூபாயிலிருந்து 10 செகண்ட் 2200 ரூபாய் வரைக்கும் நியூஸ் சேனல்ல நீங்க விளம்பரம் கொடுத்தீங்கன்னா ரேடியோல கிட்டத்தா 80 கிலோமீட்டர் ரேடியஸ். இது தமிழகம் முழுக்கவே நீங்க போயிருக்க முடியும். உங்களுக்கு குடும்பத்துல சரியான அட்வைசர் இல்ல. அதுவும் பிரேக்கிங் நியூஸ்லயே போடுவாங்க. பிரேக்கிங் நியூஸோட இது வரும். அடுத்து சொன்னாங்க, எனக்கு இவங்களுடைய மருந்தை பத்தி தெரியாது. இது ஒரு வருத்தமான செய்தி தான். உலகம் முழுக்க அந்தந்த நாடுகளில் எது வைத்திய முறையோ அதற்குத்தான் மதிப்பு, வேல்யூ இருக்கும். இந்தியாவில் மட்டும்தான் ஆயுர்வேதத்துக்கும் சித்தத்துக்கும் மதிப்பு, பணம் எல்லாமே கம்மி. இதுக்கு காரணம் இங்குள்ள குடும்பங்கள். அவங்க எல்லார்கிட்டையும் மருந்து பற்றின ரகசியத்தை அப்படியே வச்சு குடும்பங்களுக்குள் கடத்திட்டு போனாங்க. ஒரு அலோபதி மாதிரி வெளிப்படையாக சொல்லல. இந்த வைத்திய முறை போனதுக்கே குடும்பங்கள் தான் காரணம். உண்மையும் கூட. அடுத்து, நான் பெரும்பாலும் இவங்க லஞ்சம் கொடுக்க வேண்டி வந்தது, சமூகத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், இதெல்லாம் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் வரும்னு நமக்கு தெரியும். இவன் எதிரின்னு தெரியும், இவன் பொறாமை பிடித்தவன்னு தெரியும், இவனுக்கு நம்முடைய வளர்ச்சியிலே அக்கறை இல்லைன்னு தெரியும். இவன் எல்லாரையும் நாம எதிர்கொள்ளலாம். ஆனால் குடும்பம், இது என்ன பெத்தெடுத்த இடம், என்ன வளர்த்தவங்க, இது என்னுடைய நேசத்திற்குரிய இடம். இவங்களை பகைச்சுக்கிறதா எனக்கு கஷ்டம். திரைப்படத்திலேயே ஒரு வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் பிரச்சனை வர்றதை விட 2 நல்லவர்களுக்கு நடுவிலே வரக்கூடிய பிரச்சனை அதை விட தீவிரமானதாக மாறிடும். பகவத்கீதையில ஒரு இடம் வரும், கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்லுவாரு, இது சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் பொருந்தும். பலம் வாய்ந்த மரக்கட்டையினுடைய ஒரு பகுதியை துளைத்து மறுபகுதியின் வழியாக வெளியேறி வரக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ஒரு வண்டு மாலை நேரத்திலே ஒரு மலரிலே அமரும் போது அந்த மலர் கவிழ்ந்து மூடிவிடுமானால் அந்த மெல்லிய திரையை கிழித்து கொண்டு வெளியே வர மனம் இல்லாமல் உள்ளேயே கிடந்து புழுங்கி செத்து போகும். அர்ஜுனா, நட்பு, அன்பு, சிநேகம், ஸ்பரிசம், உறவுகள் அனைத்தும் மென்மையானவை. நம்மால எதிர்கொள்ள முடியாததே மென்மையான இந்த குடும்பத்தை மட்டும்தான். ஆக தொழிலுக்கு எதிராகத்தான் குடும்பம் இருந்துட்டே இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
பார்க்காமல் விட்ட பயிரும் பார்த்து வளரும் பிள்ளையும் கெட்டு போகும். நாம பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்ந்துட்டே இருப்போம். மசானபு ஃபுக்குகா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பத்தி நிறைய பேர் பேசினாங்க. ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன், ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல சொல்லுவாரு, ஒரு மரத்திற்கு நீங்கள் உதவி செய்யும் போது அந்த மரம் ஊனமாகிறது. ஆனா நாம பிள்ளைகளை தொடர்ந்து கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருக்கோம். மலையாளத்துல சொல்லுவாங்க, பிள்ளைகளை நீங்க போக விட்டுறணும், அனுபவத்தை சம்பாதிக்க விடணும். நெருப்புக்கு வளரக்கூடிய செடிதான் வெயிலுக்கு ஒன்றுமாகாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கே இவ்வளவு பிரச்சனைனா பெண் தொழில் முனைவோராக வந்தா எப்படி இருக்கும்? வட இந்தியால சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஒரு பெண்ணை படிக்க வைப்பது என்பது பக்கத்து வீட்டு செடிக்கு நீரூற்றுவதற்கு சமம். எவ்வளவு வேதனையான வாசகம். அப்ப இந்த நாம குடும்பம் உங்களுக்கு உதவலன்னு தான் சொல்றோம். ஆண் பெண்ணுன்ற பேதம் இல்லை. அப்ப தொழில் முனைவோராக ஒரு பெண் இருக்கும்போது அது இன்னமும் பிரச்சனைக்குரியதா இருக்கு. இன்னமும் சொல்ல போனா பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்ன சொன்னாலும் புரியாது, மௌனமா இருந்தாலும் புரியாது. பிசினஸ் மேனுடைய பேச்சும் மௌனமும் புரிந்து கொள்ளப்படாமலேயே இருக்குது. ஒரு 2 விஷயம் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் பயப்படுது. ஒரு உடல் பயிற்சியை பற்றி எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் உடற்பயிற்சி செய்தால் மட்டுமே வலிமை வரும். அதே போல பிசினஸ்ல இறங்கினா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பிரச்சனை, ஒவ்வொரு தொழிலிலும் ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் தனித்தனியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்களே தவிர பொது பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையாது. இதுதான் பெரிய சிக்கல். ஜிஎஸ்டி மாதிரி 1-2 இருக்கும். அது ஒரு முகத்தை போல, கைரேகையை போல பிரச்சனைகளும் தனித்தன்மை உடையதாக இருக்கு. ஆக நாம மலையேறணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதற்கு ஒரு டீம் வேணும், அதற்கு ஒரு வலிமை வேணும், அதற்கு ஒரு திட்டம் வேணும். மலையேறுவது என்பது எதேச்சையான ஒன்றாக இருக்காது, திட்டமிட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். குடும்பம் அந்த மலையேறுவதற்கு துணைக்கு வராது. முதல்ல பேசின பேச்சாளர் அவர்கள் அருமையாக சொன்னாங்க, ஸ்பீட் பிரேக்கரா இருக்கும் அப்படின்னு. பொதுவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஃபெயிலியர் என்பது ஒரு பெண்டு சாலையில, அது ஒரு எண்ட் அல்ல. அதனால் குடும்பம் எதிர்த்தாலும் தொழிலில் முனைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சண்முகம் பேச்சை கவனிச்சிங்களா? மகாபாரதத்திலிருந்து புதுமை பித்தன் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு ஒருத்தரால் பேச முடியும்னா அது சண்முகம் மாதிரி ஆளால் தான் முடியும். நெருப்புக்கு அருகே இருந்து வளருகிற ஒரு செடிதான் வெயிலுக்கு கருகாமல் இருக்கும். என்ன வரியாது? இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதுக்கு இவரால் தான் முடியும். உண்மையிலே சொல்கிறேன், கோவை தான் இந்த மாதிரி பேச்சையெல்லாம் வாங்குகிற ஒரு அவை. ஒரு மறுப்பு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிறகுகளை வைத்து பறந்தால் நீ பறக்கலாம், விமானத்தில் பறந்தால் 200 பேரை தூக்கிக்கிட்டு பறக்கலாம். தொழில் முனைவர் அப்படித்தானே, எந்த ஃபெயிலியரும் பெண்டு தான், எண்டு அல்ல அப்படின்னு முடிச்சாரு. அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இப்போ பாரதி மேடம் அவர்கள் நிறைவாக. டை அமைப்பை சார்ந்த அனைத்து பெரியவர்களே, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, அரங்கத்திலே நிறைந்திருக்கின்ற கோவை வாழ் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். இவ்வளவு செறிவு நிறைந்த ஒரு பட்டிமன்றத்தை சில சமயங்களில்தான் எங்களால் காண முடிகிறது. இந்த செறிவுக்கு காரணம் மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர்கள் மட்டுமல்ல, அரங்கத்திலே இருக்கின்ற பங்கேற்பாளர்களான உங்களுடைய அறிவும் எங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களுடைய உற்சாகமும் தான். அதற்கு திரும்பவும் நான் தலை வணங்குகின்றேன். மிகச்சிறப்பான ஒரு பட்டிமன்றம். சண்முகம் பேச ஆரம்பிக்கிற போது நான் எழுதி கொண்டே இருந்தேன். அது என்னுடைய பழக்கம். எதிரணியில் இருக்கிறவங்க பேச பேச எழுதிக்கிட்டே வரும். அதனாலதான் எழுத்தாளர்ன்றாங்க. அவ்வளவு எளிதா எழுதுவது? சும்மா சொன்ன ஒரு தொழில் முனைவோர் தான். எழுதிக்கிட்டே வந்தேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு அது எழுத முடியல. அந்த பேச்சை கேட்கணும்னா எழுத முடியாது. அது மனசுல வாங்கிக்க வேண்டிய ஒரு வாதத்தை மிக அருமையாக வைத்து அமர்ந்திருக்கின்றார் நண்பர் சண்முகம்.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பட்டிமன்றங்களில் இது போன்ற ஒரு வாசகங்கள் வந்து விழும் என்று நாங்கள் நினைத்திருக்க மாட்டோம். எங்களுடைய பட்டிமன்றத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்து போனதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அதனால போக போக அவர் சொன்னதெல்லாம் நான் எழுதல. முதல்ல பேசும்போது சொன்னதை கொஞ்சம் அதுக்கு நீங்க பதில் சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க பெல் அடிச்சிருவீங்க. இல்லை, இந்த பட்டிமன்றத்தில் ஒரு சின்ன சதி நடந்துக்கிட்டே இருக்கு. ஆடியன்ஸுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ என்ன நடக்குது இங்கே? அந்த டிம்பிள் பேசுகிற போது அந்த பொண்ணு சொன்னது, நான் அட்வர்டைஸ் பண்ணேன், எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிச்சு. அதற்கு காரணம் குடும்பத்தினர் கொடுத்த தவறான அறிவுரைன்னு சண்முகம் சொன்னார். அதோடு நிறுத்திருக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? நியூஸ் சேனல்ல விடுங்க. நியூஸ் சேனல்ல நீங்க அட்வர்டைஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா அதுல லாபம் கிடைக்கும். ஏன்னா அவர் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றாரு. அப்படியே ஒரு சந்தில சிந்து பாடுறாரு. அதோட நிறுத்திருந்தா கூட நான் விட்டுருப்பேன். கூட இன்னொரு பிட்டு, எங்க நடுவரை நீங்க மாடலா வச்சு போடுங்க, உங்க ப்ராடக்ட் எப்படியோ விற்கும். நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. இது என்ன கூட்டு களவாணி 2 பேருக்கும்? களவாணின்னு முடிவு பண்ணிக்கல இல்லையா? இவர் நியூஸ் சேனலை நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நடுவரை ஒரு மாடலா அவர் ப்ரமோட் பண்றேன்னா எனக்கு சந்தேகம். என்னைய மாடலா யாருமா ஒத்துக்குவா? நான் ஹன்சிகாவா? சண்முகம் பேசுற போது சொன்னாரு, ஆயுர்வேதம் மாதிரியான மருந்துகள் நம்முடைய சமூகத்தில் இருந்து வழக்கொழிந்து போறதற்கு குடும்பங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். இந்த குடும்பங்கள் என்ற அமைப்புக்குள்ளே வராத அலோபதி எந்த விதத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்திருக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சார் ஒண்ணுமே இல்லை சார். முந்தா நாள் மட்டும் நீங்க டாக்டர்கிட்ட போய் உங்க பிபியை டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு 130 கீழே 85 இருந்ததுன்னா உங்க டாக்டர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு அதெல்லாம் பிபி இல்லை, இது ஒன்றும் பெரிய கவுண்ட் இல்லை, 135/85 யூ ஆர் நாட் அ பிபி பேஷண்ட், யூ ஆர் நார்மல். நீங்க அதே கவுண்டோட இன்னைக்கு உங்க டாக்டர்கிட்ட போங்க, 135/85 யூ ஆர் அ கிரானிக் பிபி பேஷண்ட். மருந்து ஆரம்பி. ஏன்னா அமெரிக்காவிலே இருக்கிற பார்மா கம்பெனிகள் முடிவு செய்கிறது இந்தியாவிலே இருக்கிற நாம் நோயாளிகளா இல்லையா என்பதை. இதுதானே உங்க அலோபதி மெடிசின் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ட்ரம்ப் சொல்லிட்டாரு. பெரிய டிரான்ஸ்பரன்சி வாழுது அலோபதி மெடிசின்ல. ஏமா திட்டாதீங்கம்மா, அவர் என்ன டாக்டரா? சண்முகம் ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் வச்சாரு. பாராட்டு என்பது கூட சமூகத்திலிருந்து வந்தால்தான் குடும்பமே அதை அங்கீகரிக்கும் என்று சொன்னார். ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருக்குறளை அதற்காக அவர் பயன்படுத்தினார். திருக்குறள் வந்த சமயத்தில் இருந்த பெண்களின் நிலைமையை வைத்துத்தான் அந்த குறளை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் வந்த சமயத்தில் எழுதப்பட்ட காலங்களில் பரிமேலழகர் அதற்கு உரை எழுதிய காலகட்டத்தில் தன்னுடைய மகன் அறிவாளி மேதை என்று புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி அறிவு இல்லை அந்த தாய்க்கு. அதனால் மற்றவர்கள் சொல்வதை கேட்டால்தான் தன் மகன் புத்திசாலி என்று அவளால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தாய்மார்கள் அப்படியா? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க தான் டியூஷனை சொல்லி கொடுக்குறாங்க அப்பாவுக்கு சேர்த்து. ராஜா சார் வந்து எப்படி என்னது இல்ல டியூஷன் சொல்லி கொடு, பயமுறுத்தாது, சிங்கம்ன்றது சரியா போச்சு. குறுக்க பேசும்போது சில சமயம் அது விட்டு போயிடுது. நான் பேசலாமா? அவர் ராஜா சார் வந்து சன் டிவியில் சாம்பியன்ஸ்னு ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்தார். அது வந்து எவ்வளவோ உபயோகம் இல்லாத நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் வந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி அது. த டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு சில்ட்ரனை வந்து அவர்களுடைய திறனை மேடையிலே கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி. இவங்களும் நடிகை ரேவதியும் அதற்கு நடுவராக இருந்தார்கள். கேட்கிற சக்தி இல்லாத குழந்தைகள் டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாட்டு நமக்கு தான் கேட்குது, அவங்களுக்கு கேட்கல. ஆனால் ஒரு பீட்டை கூட மிஸ் பண்ணாமல் அந்த குழந்தைகள் நடனம் ஆடினார்கள். ஆட்டிஸ்டிக் சைல்டு ஒருத்தர் வந்து பாடினார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு சில்ட்ரனுடைய திறமைகளை கூட மேடைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? குடும்பமா சமூகமா? ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு பின்னாலும் ஒரு தாய் தகப்பனுடைய கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் இருக்கிறது. என் பிள்ளையாலும் முடியும் என்ற அரங்குக்கு நடுவிலே கொண்டு வைக்கிற அந்த விடாமுயற்சியையும் தியாகத்தையும் பற்றி யோசித்து விட்டு சொல்லுங்கள் சண்முகம். பாராட்டுவது முதலில் குடும்பமா சமூகமா? சமூகம் அவ்வளவு எளிதா பாராட்டிடுமா உங்கள? அவ்வளவு எளிதா பாராட்டிடுமா உங்கள? என்ன நீங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சேஷாத்ரி இங்க அங்க பேசினா கூட மைக் இங்க தான் இருக்கு, இங்க தான் நீங்க வந்து பேசணும்.
இந்த மாதிரி புத்திசாலித்தனமான ஒரு ஆர்குமெண்ட் இது மட்டும் நான் கேட்டது. நானும் கேட்டதில்லை. அவங்க மைக்கை இங்க வச்சிருக்காங்க, நாங்க இங்க வந்து பேசுறோம், அங்க வச்சா அங்க போய் பேச போறோம். கையில கொடுத்தா கையில வச்சு பேச போறோம். ஆமா. வேற எங்களை சிங்கம் சிங்கம், நீங்க சிங்கம் எப்போதுமே தன்னுடைய குகையிலே வேட்டையாடாது, வெளியில வந்து தான் வேட்டையாடும். அதனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம். 3 பலி உறுதி. சேஷாத்ரி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேஷாத்ரி, மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் நான் உங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிக்கணும். என்னன்னா 35 வயசுல எல்லாருக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களாம். லட்சிய வெறி இருக்கா இல்லையான்னு பிளட் டெஸ்ட் எடுத்து நில்லுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களாம். சார், டெங்கு கொசு கடிச்சாலே ரிப்போர்ட் சரியா வர மாட்டேங்குது நம்ம ஊர்ல. அதுவே 2 நாள் ஆக்கிறாங்க. அதுவே எங்கேயோ அங்க போகணும் இங்க போகணுன்றாங்க. டெங்கு ஃபீவர் வந்தா கூட அரசாங்கம் வந்து மர்ம காய்ச்சல்னு தான் அது சொல்லுது. டெங்கு காய்ச்சல் என்னைக்கா சொல்லியிருக்காரு? அவங்களுக்கு எதுவுமே புரியலைன்னு அர்த்தம். அதையே கண்டுபிடிக்க முடியல. லட்சிய வெறி இருக்கா இல்லையான்னு பிளட் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கிறான். அதிமேதாவி எங்க சேஷாத்ரி? இவருக்கும் பொண்ணு கொடுத்துருக்காங்க சார். இவர் ஐடி துறையில இருக்காரு, ரொம்ப நேரம் ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யறாரு. மனைவியை கண்டுக்கிறது இல்ல, பேசுறது இல்ல, பாக்குறது இல்ல, வீட்டுக்கே அப்பப்பதான் போறாரு. அந்த மனைவி ஒரு நாள் ஆபீஸ்க்கு போன் பண்ணி உங்க பையன் உங்ககிட்ட பேசணும்ன்றான்னா என்ன சார் அர்த்தம்? அவங்க பேச விரும்புறாங்கன்றத, குழந்தை பேசுறான்றத ஜாடமாடையா ஒரு பொண்ணு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே புரியாத ஒரு ஆள் இவருக்கு ஒரு பொண்ணை கொடுத்து ஐடி கம்பெனில வேலையும் கொடுத்து, இதுல கவிஞர் வேற விளங்கினா போல அவரே எழுதி அவரே படிச்சுக்கிறார். இல்ல, ஒன்றை விட்டால் தான் ஒன்றை பிடிக்க முடியும். குடும்பம் வந்து உங்களை அந்த மாதிரி ஒன்றை விடுவதற்கு தடை சொல்ல. நான் நியாயமா கேட்கிறேன் சார். இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஸ். இந்த ஆண்டர்பிரினோரியல் பக் இஸ் பைட்டிங் யூ. நீங்க குடும்பம் வேண்டாம் வேண்டாம்னா விட்டுருவீங்களா? அப்படி விட்டுட்டா நீங்க ஆண்டர்பிரினரா? நீங்க அப்படி விட்டுட்டா ஆண்டர்பிரினர். இவங்க 3 பேருமே சொல்லியிருக்காங்க, மனைவிகள் கையை பிடிச்சிட்டு போகாதே போகாதே என் கனவான்னு தடுப்பாங்களாம். அப்பதான் வேகமா போவான். ஆமா. அப்ப அவருக்கு வந்து நான் தொழில் முனையணும்னு அவருக்கு அப்பதான் உத்வேகம் வந்தாலும் மனைவிகள் போகாத போகாதன்னு இங்க தடுக்கிறாங்களா? இந்தியாவினுடைய மிக 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 பிரபலமான தொழில் முனைவோரினுடைய வெற்றி வரலாறுன்னு நீங்களா எதை சொல்லுவீங்க? இன்ஃபோசிஸினுடைய வரலாற்றை தான் சொல்லுவீர்கள். இன்ஃபோசிஸ் அடைந்த வெற்றியை இந்தியாவில் வேறு எந்த தனி நிறுவனமும் அடைந்ததில்லை. இன்னைக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம், அதை விட்டுருங்க. இவ்வளவு பயங்கரமான வளர்ச்சியை இந்தியாவிலே கண்ட ஒரு நிறுவனம் என்றால், இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்த நிறுவனம் என்றால் இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அவர் ஒரு தொழில் முனைவோர் இல்லை. அவர் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதில் நஷ்டப்பட்டு அதை விட்டுட்டு பட்னி கம்ப்யூட்டர்ஸில் வேலைக்கு போய் அந்த வேலையில இருக்கும்போது சுதாவை கைப்பிடித்தார். கொஞ்ச நாள்லயே தி ஆண்டர்பிரினோரியல் பக் இஸ் பைட்டிங்னு சொன்னல, அதுக்கு அவர் சரியான உதாரணம். இருக்க முடியல, கை கட்டி வேலை செய்ய முடியல. நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்ன்ற அந்த லட்சிய தாகம் வருகிற போது இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனம் ஆரம்பிப்பதற்காக தன்னுடைய நகைகளை விற்று முதல் 10,000 ரூபாய் முதலீட்டை கொடுத்ததே சுதாமூர்த்தி தான். தெரியுமா உங்களுக்கு? சார், இது கோவை. இந்த நகரத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நகரத்தை பற்றி பாரதியார் எழுதுகிற போது இந்தியாவினுடைய புதிய புண்ணிய ஸ்தலங்களில் கோவை ஒன்று என்று பாரதி எழுதினார். இந்த சண்முகம் பாரதியாரை பற்றி சொன்னப்போ எனக்கு நினைவு வந்தது. இது எப்படி கோவை எப்படி புண்ணிய ஸ்தலம்? காசி, ராமேஸ்வரம், நம்ம ஊர்ல இதை தானே புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவோம். பாரதி கோவையை புண்ணிய ஸ்தலம் என்று எழுதினார். ஏனென்றால் கப்பலோட்டிய தமிழன் சிறையிலே இருந்த நகரம் இந்த கோவை நகரம். அவர் இந்த சிறையிலே இருந்ததாலே இது இந்தியாவினுடைய புதிய புண்ணிய ஸ்தலம் என்று பாரதி எழுதினார். கப்பலோட்டிய தமிழனுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். லாபகரமான வக்கீல் தொழிலை செய்து வந்தார் அவர். ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிள் லாயர் அவர். ஆனால் வெள்ளைக்காரர்கள் ஒரு கப்பலை வைத்துக் கொண்டு நம்மவர்களை கொள்ளையடித்ததை பார்க்க முடியாமல் கப்பல் முதலாளியாக திட்டம் போட்டார். அந்த கம்பெனி நடத்துவதற்கு அவர் பட்ட கஷ்டங்களை நான் பேச போனால் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அவருடைய குழந்தை ஜுரம் வந்து பிழைக்காதோன்ற நிலைமையில இங்க இருக்கு தூத்துக்குடியில. அவர் பாம்பேல இருக்காரு. முதலாளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இங்க இருந்து தந்தி போகிறது. பிள்ளைக்கு உடம்பு எப்படியோ சொல்ல முடியாதுன்னு கப்பல் வாங்கினால் ஒழிய நான் பம்பாயிலிருந்து கிளம்ப மாட்டேன்னு மனைவிக்கு கடிதம் எழுதினார் கப்பலோட்டிய தமிழர். அவருடைய குடும்பம் அவர் வக்கீல் தொழில் விட்டதையும் கப்பல் வாங்க முயற்சித்த அந்த முயற்சிகளுக்கும் அப்படி உறுதுணையாயிருந்தது. அவர் மனைவி தன்னுடைய அத்தனை மஞ்சக்காணி சொத்து என்று சொல்லப்படுகிற தன்னுடைய அத்தனை நிலத்தையும் இந்த சுதேசி கப்பல் கம்பெனிக்காக விட்டு கொடுத்தார். என்ன சொல்றீங்க நீங்க குடும்பம் உதவி செய்யாதுன்னு? ஆனால்
அதே கப்பல் கம்பெனி உருவான பிறகு, அவர் சிறைக்கு போன பிறகு, அந்த கம்பெனி லாபத்திலே நடக்காமல் நஷ்டத்திலே ஓடுகிறது என்று கணக்கு காட்டி எந்த வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அந்த கம்பெனி தொடங்கப்பட்டதோ அந்த வெள்ளைக்காரர்களுக்கே அதை விற்றது சமூகமே தவிர குடும்பம் அல்ல. சார், குடும்பம் ஏன் வேண்டான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்குது? இவங்க 3 பேருமே சொன்னாங்க, நான் அதை மறுக்கலை. சார் ரொம்ப அழகாக பேசினார். ஒரு முதல் பேச்சாளராக இவ்வளவு சிறப்பாக ஒரு பட்டிமன்றத்திலே பேசி பழக்கமில்லாத ஒரு பேச்சாளர் பேசி இதுவரை நான் கேட்டதில்லை. மிக மிக சிறப்பாக சார் பேசினார், ரொம்ப நல்லா பேசினார். அவர் பேசும்போது முக்கியமாக சொன்ன வார்த்தை இதுதான், மனைவியினுடைய உறவுக்காரர்களோட பார்ட்னர்ஷிப் வைக்காதீங்க. என்னவோ மனைவியினுடைய உறவுக்காரர்கள் இல்லாத மற்றவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சவங்க எல்லாரும் யாருக்குமே துரோகமே இழைக்கப்பட்டது இல்லையா? நண்பர் என்று நம்பி அவர் தானே சார் முதுகுல குத்துறாங்க. துரோகம் இழைப்பது என்பது எங்கே நடக்கலாம், மனைவியினுடைய உறவுக்காரர்கள்னால வருவது அல்ல. அவன் உரிமையா குத்துவான். சாருடைய பேர் அயோகா சுப்பிரமணியம் இல்லையா? இந்த லீ அயோகாக்காவுடைய கதையை நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சார் அந்த லீ அயோகாக்காட்ட ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த பேரை வச்சிருக்காரு. லீ அயோகாக்காவுடைய டாப் பெஸ்ட் கொட்டேஷன்ஸ்னு எடுத்து பாருங்க கூகுளில். அவர் சொல்கிற ஒரு விஷயம், த ஃபேமிலி இஸ் லைக் அ ராக், இட் கேன் அப்சார்ப் எனி ஷாக் தட் யூ ஆர் கெட்டிங் இன்டு என்று சொல்லியிருக்கிறார். அதை கூட படிக்காமல் அவர் பேர் நீங்கள் படிச்சிருக்காரு, ஆனால் இங்கே சொல்ல முடியாது. 3 பேர் என்ன சொல்றாங்க, குடும்பம் கையை பிடித்து இழுக்கிறது, அவர்களை முன்னேற விடாமல் குடும்பம் தான் தடுக்கிறது என்று சொல்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், எல்லா குடும்பமும் தடுக்கும், எல்லா குடும்பமும் தடுக்கும். ஏனென்றால் பயம்தான். சேஷாத்ரி மாதிரி ஒரு ஆளாக இருந்துட்டா எந்த நம்பிக்கையில் நீங்கள் தொழில் பண்ண அனுப்புவீங்க? நீங்கள் பாவமா அந்த மனுஷன் இன்னும் ட்ரெயின் டிக்கெட்டு வராமல் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த எனக்கு சேஷாத்ரிக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு நிமிஷம் பேச எடுத்துக்கம்மா. சிங்கங்களை நான் எங்க தடுக்கிறது? எனக்கு சேஷாத்ரிக்கெல்லாம் எங்கள் அலுவலகத்தில் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் நடக்கும். உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை பண்ணுவது வீடு தான். வீட்டில் தெரியும் இது போனால் ஒரு மாதிரி தேறி வருமா வராதான்றது வீட்டில் ஒரு மாதிரி தெரியும். அது ஆஃபீஸில் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் எங்களை நீ சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களாம் வீட்டுக்கு அழுவோம். சேஷாத்ரியே வீட்டுக்கு சொல்கிறார், நான் என்னன்னு நினச்சேன், என்னை மேனேஜர் கம்மியாக ரேட் பண்ணிட்டான். அவங்க மனைவி மனசுலேயே வச்சுப்பாங்க, இதுவே ஜாஸ்தி இருக்கு, இந்த ரேட்டிங் கொடுத்ததே ரொம்ப அதிகம். ஆனால் வெளியில் என்ன சொல்லுவோம், உங்களுக்கா ரேட்டிங் கம்மியாக கொடுத்துட்டான், அவன் நாசமாக போக, அவன் விளங்காமல் போக. குடும்பம் அப்படி தான் சார், நம்முடைய குறைகளை இட்டு நிரப்புகிறது. குடும்பம் நம்முடைய வலிகளை வேதனைகளை தன்னுடையதாக வாங்கிக் கொள்கிறது. தொழில் செய்ய போகாதே என்று ஏன் தடுக்கிறது என்றால், ஒருவேளை தோல்வி வந்தால் இந்த மனிதன் கலங்கி விடுவானோ என்ற பயத்தினாலே அந்த குடும்பம் தடுக்கிறது. ஆனா இது எல்லாமே இனிஷியல் ஃபேஸ்ல தான். ஒருவர் தொழில் ஆரம்பித்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 10 வருஷம் கழிச்சு அவங்க மனைவி போகாதே போகாதே என் கனவான்னு சொல்லுவாங்களா? நான் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போறேன்னா என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. சார், புதுசாக ஒன்றை செய்கிற போது குடும்பம் பயப்படும். அது உங்கள் மீது இருக்கிற அக்கறையினால் வருகிற பயம் சார். அதை கூட புரிஞ்சுக்காம நீங்க 3 பேர் பேசுறீங்க. அக்கறை தருகிற கவலை அது. சமூகம் பட்டுக்கம்பளம் விரித்துதான் உங்களை வரவேற்கும். முதல் அடியை வைக்கிற போது விழுகிற அடி இருக்கிறது. நீங்கள் தோல்வி அடைகிற போது சமூகம் உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத அவமானம் பிடுங்கி தின்னும். அந்த நேரத்திலே கூட இது ஒரு பெரிய விஷயமா, இதை விட எவ்வளவோ பார்த்துருக்கோம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நீங்கள் தைரியமாக வாங்க என்று அந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றுகிற தாரக மந்திரத்தை ஒரே ஒரு இடம்தான் சொல்லும், அது உங்கள் குடும்பம்தான். ஒருவேளை உங்களுக்கு தோல்வியே வந்தாலும் யூ ஆர் எ ஃபெயிலியர் என்று பிராண்ட் பண்ணாமல், அப்போதும் கூட உங்களுடைய மனம் நோகாமல் வார்த்தைகளை பேசி உங்களுடைய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் தூண்டுகிற இடம் என்பது குடும்பம் மாத்திரம்தான். சமூகம் குடும்பம் என்ற இந்த இரண்டும் பற்றி பேசப்பட்ட போது, சமூகம் விமானம் மாதிரி ஏகப்பட்ட பேரை தூக்கி கொண்டு பறக்கலாம் என்று இங்கே சொல்லப்பட்டது. அது உண்மைதான். சமூகம் என்பது விமானம் மாதிரி ஏகப்பட்ட பேரை தூக்கிட்டு பறக்கலாம். ஆனால் அந்த விமானத்துக்கு 2 காற்று இருக்கு, ஹெட்வின்ஸ் இருக்கு, டெய்ல்வின்ஸ் இருக்கு. எப்போதுமே டெய்ல்வின்ஸ் இருக்கிற போது தான் விமானம் வேகமாக போகும். ஹெட்வின்ஸ் என்பது விமானத்தினுடைய பயணத்தை தடுக்கும். இந்த இடத்திலே ஹெட்வின்ஸ் என்பது சமூகம் நமக்கு விதிக்கிற தடைகள், டெய்ல்வின்ஸ் என்பது குடும்பம் கொடுக்கிற தொடர்ந்த நம்பிக்கை. அதுதான் தொழில் முனைவோரை இறுதி வரை உறுதியோடு இருக்க வைக்கிறது. நன்றி, வணக்கம்.